ஓபிஎஸ் அணியில் இணையும் 6 முக்கிய தலைவர்கள் அதிர்ச்சியில் எடப்பாடி தரப்பு. நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் ஓபிஎஸ் பல்வேறு கட்டங்களாக பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தார், தூது விட்டு பார்த்தார், ஏகப்பட்ட பிரச்சனைகளையும் கொடுத்து பார்த்தார். இறுதியாக இரட்டை இலை சின்னத்தை முடக்குவேன் அப்படிங்கிற மாதிரி தேர்தல் ஆணையம் வரைக்குமே சென்று பார்த்தார். இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமி தரப்பு இதற்கெல்லாம் ஒத்து வர்ற மாதிரி தெரியல. அதிமுக தோல்வியை தழுவினாலும் பரவாயில்லை, ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் போன்ற நபர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இதுவரைக்கும் அதனுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் மற்றவர்களும் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் சமீபத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை ஓபிஎஸ் கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் ஒரு 6 பேர் எங்களுடன் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டிருக்காங்க. அந்த 6 பேரை பொறுத்த வரைக்குமே நான் சொன்னால் என்னுடைய அணியிலே இணைவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த 6 பேருமே அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த 6 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் யார் யார் அப்படிங்கிற விவரங்களை நான் வெளியிட்டால் அது அரசியல் தர்மத்திற்கு சரியானதாக இருக்காது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார் ஓபிஎஸ். அப்போ அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், அதாவது எடப்பாடி பழனிசாமியின் பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 6 தலைவர்கள் நமது ஓபிஎஸ்ஸின் பக்கம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டிருப்பது அதிமுக எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த 6 பேர் இருக்கும், அதாவது முக்கியமான தலைவர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய சமயத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கும் தலையாட்டி விட்டு ஓபிஎஸ்க்கும் தலையாட்டக்கூடிய நபர்களாக இருப்பா அல்லது வேறு எதுவும் ஓபிஎஸ் பொய் சொல்கிறாரா அப்படிங்கிற மாதிரி கோணத்தில் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட ஆலோசனை செய்து கொண்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த 6 பேரும் ஓபிஎஸ் அதிமுகவிற்குள்ளே வர வேண்டும் அப்படின்னு சொல்லி விருப்பங்கள் தெரிவித்தார். இப்போ எப்படி செங்கோட்டையன் போர்க்கொடியை உயர்த்தினார், அதிமுக பாஜக கூட்டணி என்பது உருவானது, அதே போல வருகின்ற நாட்களிலே ஓபிஎஸும் அதிமுகவிலே இணைக்கப்படுவார் அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க.